ஹாய், வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு சாதம் ட்ரை பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட் நெய் விட்டுருக்கேன். அது கூடவே ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்து கூட வேணும்னா கொஞ்சம் வதங்கிட்ட வெங்காயம், கொஞ்சம் வதங்கிட்ட நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதங்கிட்டே இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் விடுறோம். நெய் பத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட இப்போ நம்ம தக்காளியும் கொஞ்சம் ஏலக்காய் லவங்க சேர்த்துருக்கு. ஃபஸ்ட்டு நல்லா இந்த பச்சை வாசனைலாம் போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயிலே இருக்குது. நல்லா பாருங்கள், நல்லா வந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் விடும். அப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கல்லுப்பு, ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். 4 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். ஒரு கப்போட தயிர் போடுறேன். இந்த தயிர் போட்டால் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வரும். அதனால் போட்டுட்டு இப்போ நான் கடலை போடுறேன். இந்த பச்சை கடலையும் சிவப்பு கடலையும் சேர்த்து போடுறேன். இந்த பச்சை கடலை குழந்தை ஸ்கூல்லலாம் படிக்கும்போது சாப்பிடும் அந்த கடலை. இப்போ ஒரு கப்போட அரிசி சேர்த்துக்கலாம். அதுவே இதெல்லாம் கொஞ்சம் இல்லை, அது ஒன்றோட ஒன்று மேரினேஷன் ஆனால் கொஞ்சம் தண்ணி விடணும். இல்லை 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி விடலாம். இல்லை 1.5 கப் விட்டாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் போட்டிருக்கு. கொஞ்சம் மசாலா ஸ்பைசஸும் போட்டிருக்கு. அது கூடவே நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், கலக்கினா என்ன அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைலேருந்து பெரியவங்களுக்கு அது எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த் கூடவே கொஞ்சம் காஷ்மீரி சில்லி போட்டேன். கொஞ்சம் கலர் நல்லா வரும்ன்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் உள்ள போட்டிருக்காது. ஸோ சாதம் நல்லாவே கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ சுவையான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நீங்களும் ட்ரை செய்து பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்டில் தயவுசெய்து சொல்லவும். தேங்க்யூ. ஆஹா, சூப்பரான சாப்பாடு ரெடி. தேங்க்யூ.